பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 2026 நாம் ஒருவர் சந்திக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு பெரிதான ஆசீர்வாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தினவர். இனிவரும் காலங்களிலே கூட அவர் நம்மோடு கூட இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் எப்பொழுதும் ஏறெடுப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு துதி உண்டாகட்டும். ஆமேன். இந்த நாளிலுமாய் கூட சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காய் காத்திருந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், எப்பொழுது அவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டிலே இயேசு வருவதற்கு முன்னே அநேக தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், ரோமர்களுடைய கையிலே அவர்கள் பயங்கரமாய் கஷ்டப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீரோடு உபவாசத்தோடு அவர்கள் கர்த்தாவே எப்பொழுது வருவீர், எப்பொழுது உம்முடைய ஜனத்தை சந்திப்பீர், எப்பொழுது எங்களுடைய கண்ணீரை துடைப்பீர் என்று சொல்லி, எப்பொழுது எங்களுக்கு நல்வாழ்வு வரும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காய் காத்திருந்தார்கள். ஒரு மேசியா வருவாரா, நம்மை விடுவிப்பாரா, நம்மை இந்த ரோமருடைய கையிலிருந்து விடுதலை செய்வாரா, நம்முடைய கஷ்டங்கள் உபத்திரவங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவாரா என்று அவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காத்து கொண்டிருந்ததினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற காலங்களிலே அவர் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்களில் நாம் எல்லாரும் கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே போதும் இந்த உலகத்தினுடைய நிலைமைகள், போதும் இந்த கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள், இதெல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையிலே நாங்கள் களி கூற வேண்டும். நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருக்க வேண்டும், நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நம்முடைய இருதயம் கூட இந்த நாட்களிலே ஏகமாய் தவித்து கொண்டிருக்கிறது. இயற்கைகளும் தவித்து கொண்டிருக்குது. கர்த்தர் வெளிப்படுவதற்காய், தேவபுத்திரர்கள் வெளிப்படுவதற்காய் இயற்கையானது ஏகமாய் தவிக்கிறது என்று சொல்லி, சிருஷ்டியானது தவிக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம், எவ்வியர்ல வாசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய இருதயம் எதற்காய் காத்திருக்குது என்றால் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காய் காத்திருக்கிறது. சில வசனங்களை நாம் பார்ப்போம். மார்க் 15:43 பார்க்கும் பொழுது, கனம் பொருந்தின ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே கனம் புரிந்தினவன் ஆலோசனைக்காரன் அரிமத்தியா ஊரானாகிய அந்த யோசேப்பு என்பவன் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக அவன் காத்திருந்தான். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி அவன் மிகவும் அவளோடு காத்திருந்தான். ஆனால் தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிந்தது. அவரை கொண்டு போய் அவன் அடக்கம் பண்ணுகிறான். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே தேவனுடைய ராஜ்யம் வருவதை அவன் அறியாதிருந்தாலும் அவன் ராஜ்யத்துக்காய் காத்திருந்த ஒரு மனுஷனாய் நீதிமானாய் இருக்கிறான். அதே போல நாமும் கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் காத்திருப்போமானால் தேவன் தம்முடைய மகிமையை நம் மூலியமாய் விளங்க பண்ணுவார். அவன் காத்திருந்தவனாய் இருந்தபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்யும் கிருபை அவனுக்கு கிடைத்தது. மறுபடியும் பார்க்கிறோம், லூக்கா 2:25 பார்க்கிறோம். அப்பொழுது சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த சீமோன், அவன் வயது சென்றவனாய் இருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் வந்து எப்பொழுது கர்த்தர் வருவார், எப்பொழுது மேசியா வருவார், எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்க. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் எப்படிப்பட்டவனாம், அவன் நீதிமான், அவன் தெய்வ பக்தி உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். தனக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் ஆறுதல் அடைய வேண்டும், அதற்காக தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், மேசியா வர வேண்டும் என்று அவன் தினந்தோறும் ஆலயத்தில் வந்து காத்திருந்தான். அப்படி அவன் காத்திருந்ததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று இயேசு பிறந்த பொழுது அவன் தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட்டவனாய் தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை தன் கையில் எடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். அவன் தேவனுடைய ராஜ்யம் வர, மேசியா வர இந்த சிமியோன் காத்து கொண்டிருந்ததினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பரிசுத்த ஆவியானவர் அவனை நேரடியாக ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் இயேசுவும் அங்கே கொண்டு வரப்படுகிறார். 8ஆம் நாளிலே விருத்தச்சேதனத்துக்காய் வரும்பொழுது அவரை கையில் எடுத்து புறஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறவர்,
இஸ்ரவேலுக்கு மகிமையாய் இருக்கிறவரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி, இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இதோ எங்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது, எங்களுடைய இரட்சகர் வந்து விட்டார் என்று சொல்லி சிமியோன் மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் காத்திருந்தபடினாலே அவன் கர்த்தரை கண்டு கொண்டான். அல்லேலூயா. நீங்களும் கூட ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்காய் காத்திருங்கள். இந்த உலகம் நமக்குரியதல்ல, நாம் இங்கே நம்முடைய குடியிருப்பு இதல்ல, பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்றதான சிந்தையோடு கூட நாம் இருப்போம். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும், நாம் அவரோடு கூட போக வேண்டும். அவர் நம்மை அழைத்து கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை சேர்க்க வேண்டும். அதற்கு முன்னே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 2:27 நாம் வாசிக்கிறோம். அவர் 2:36 நான் வாசிக்கிறோம். ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா? அப்போது இந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவளும் கூட 7 வருஷம் மாத்திரம் புருஷனோட வாழ்ந்தவளாக இருந்தாலும் அவள் 84 வயது வரைக்கும் அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய ஆலயத்தில் வந்து காத்து கொண்டிருக்கிறாள், இரவும் பகலும் உபாசிக்கிறாள், ஜெபிக்கிறாள். அவள் இஸ்ரவேலினுடைய வாழ்வு எப்பொழுது வரும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது உபத்திரவம் முடியும், ஐயோ நாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோமே, எகிப்தியர் கையில் கஷ்டப்பட்டார்கள், அசீரியர்கள் கையில், பாபிலோனியர் கையில், இப்படி எல்லாருடைய ஆளுகையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். இப்பொழுது கடைசியாக ரோமர்கள் வந்து நம்மை கொல்லுகிறார்களே, நமக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி இந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு மேசியா வர வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும், இந்த ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் உடாப்பிடியாய் அவள் இரவும் பகலும் 84 வயதான அவள் ஆராதனை செய்து கொண்டு உபவாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் அவள் காத்திருந்தாள். அப்படி அவள் காத்திருந்ததினால்தான் அந்த நேரத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த நேரத்திலே அவள் வந்து நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவரை அவருடைய கண்கள் கண்டது, இயேசுவை கண்டது, மேசியாவை கண்டார்கள். நாம் சீஷர்களை கூட ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அப்போ நாத்தான்வேல் சொல்கிறான், இதோ நாங்கள் பிலிப்பு வந்து நாத்தான்வேலுக்கு சொல்லும் பொழுது மேசியாவை கண்டோம், வந்து பார் என்று சொல்கிறார்கள். அப்போ அவளுடைய இருதயமெல்லாம் வேதனையிலே நிறைந்திருந்தபடினால அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தில் போதும்பா போதும், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ சுனாமிகள், எவ்வளோ நிலநடுக்கம், எவ்வளோ கொலைகள், வெறிகள், கற்பழிப்புகள், ஐயோ ஊழல்கள், லஞ்சங்கள், உபத்திரவங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள், எவ்வளோ உபத்திரவங்கள். இதற்கு மத்தியிலே நீர் எப்பொழுது வருவீரையா என்று சொல்லி நாமும் கூட இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறோம். வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வருவார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மாந்தனும் அல்ல. நான் எப்படி போகிறேனோ அதே போல இறங்கி வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், தம்முடைய ராஜ்யத்தை இதே பூமியில ஸ்தாபிப்பார். நாம் அதில் மகிழ்ந்து களி கூற போகிறோம். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலாம் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று அப்போஸ்தலர் 1:6 நான் வாசிக்கிறோம். சீஷர்கள் கேட்கிறார்கள், மேசியா நீர் வந்தீர், அவர்கள் ரட்சிப்பை ஏற்படுத்தினார்கள் என்ற ஞானம் கூட அவர்களுக்கு இல்லை. ஏதோ மரித்தார், உயிர் தெழுந்தார், இப்பொழுது போகிறார், வந்து நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரா என்று சொல்லி அவர்களும் வாஞ்சோடு கூட இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், இந்த காலத்திலா நீர் ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று. அப்பொழுது இயேசு சொல்கிறார், பிதாவினுடைய ஆதீனத்தில் உள்ளதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அருளப்படவில்லை, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கும் என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மளுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள். நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு, அவர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவினிடத்தில் இருக்கிறார். பிதா அவரை அனுப்பும் பொழுது அவர் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து நமக்காக இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். நாமும் அவரோடு கூட 1000 வருஷமாய் அரசாளுவோம், அவரோடு கூட நாம் இருப்போம். கவலைப்படாதிருங்கள், எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவனிடத்தில் தேவன் பெரிய காரியங்களை நமக்காய் செய்ய போகிறார். நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். கண்டிப்பாய் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக உபாசியுங்கள், எதிர்பாருங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள்.
அப்பொழுது கண்டிப்பாய் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு இந்த புதிய வருஷத்தில் இந்த புதிய ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமைக்கு நாம் பிரவேசிக்க நாம் பாத்திரவான்களாய் மாறுவதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுதுமா இந்த வசனத்தை கேட்ட இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் மாற வேண்டும், அவருடைய பிரஜையாய் குடியுரிமையாய் நான் மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய மனதை நீர் புதிதாக்கி நீர் உருவாக்குவதற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே புதிய சிந்தை, தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய மேன்மைகள், இதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறேன். கேட்ட எல்லா மக்கள் மேலும் பூரண ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷத்திலே புது சிந்தையோடு இருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.